மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று காண இருப்பது இயல் 6இல் இருக்கக்கூடிய மெய்ப்பாட்டியல். இதை இயற்றியவர் தொல்காப்பியர். மெய்ப்பாட்டியல் அப்படின்னா என்னன்னா, உள்ளத்து உணர்ச்சிகளை அவ்வாறே உடலில் வெளிப்படுத்துவதே மெய்ப்பாடு. அது இலக்கணம் கூறும் பகுதி மெய்ப்பாட்டியல். இந்த மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் 6வது இயலான இடம்பெற்றுள்ளது. அதுதான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக வந்துள்ளது. மெய்ப்பாடு உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடலில் ஏற்படக்கூடிய எண் சுவைகளை சொல்லுவது தான் இந்த மெய்ப்பாடு. செய்யுள் உறுப்புகளில் மொத்தம் 34, அதில் ஒன்றாக இருப்பது தான் இந்த மெய்ப்பாடு. சரியா? அதாவது எண் சுவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று 8 மெய்ப்பாடு என்ப அப்படின்னு சொல்லுவாங்க. நகை அப்படின்னா சிரிப்பு, இளிவரல் அப்படின்னா சிறுமை, அழுகைனா அழுவுறது, மருட்கை அப்படின்னா வியப்பு, அச்சம் அப்படின்னா பயம், பெருமிதம் அப்படின்னா பெருமை, வெகுளி அப்படின்னா சினம், உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. சரியா? நம்ம உடலில் தோன்றக்கூடிய, நம்ம முகத்தில் தோன்றக்கூடிய இந்த எண் சுவைகளை பற்றி கூறுவது தான் மெய்ப்பாடு. சரியா? அதில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா நகை, அழுகை, இளிவரல் இதை 3ஐயும் பார்த்தோம். நகையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாட்டு பாடக்கூடிய பாணனுடைய பாடலை எள்ளி நகையாடியதை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் காட்டில் வாழக்கூடிய புலியால் தலைவன் இறந்து படுகிறான், அதனால் தலைவி அடைந்த துன்பத்தை அழுகை தான் அழுகையில் பார்த்தோம். அதுக்கப்புறம் இளிவரல், அதாவது சேரன் கணைக்கால் இரும்புரை சிறையில் தண்ணீர் கேட்டு காலம் தாழ்த்தி தந்ததால் அவன் அடைந்த சிறுமையை தான் நம்ம பார்த்தோம். இன்று பார்க்க இருப்பது மருட்கை. மருட்கை அப்படின்னா என்னென்னா வியப்பு. மருட்கைனா என்னது? வியப்பு. அதாவது நமக்கு ஒரு செயல் மிகவும் வியப்பாக இருக்கும், அது வரைக்கும் பார்த்ததே இருக்காது, அதிசயமாக இருக்கக்கூடிய செயல் தான் என்னன்னு சொல்லுவோம்? வியப்புன்னு சொல்லுவோம். இங்கே கண்ணகி வானூர்தியில் வானுலகு சென்ற காட்சியை கண்ட குன்றக்குறவர்கள் அடைந்த வியப்பு தான் நமக்கு இங்கே இடம்பெற்றுள்ளது. கோவலன் கண்ணகி வரலாறு உங்களுக்கு தெரியும். அதாவது கோவலன் கண்ணகி சேர நாட்டில் சோழ நாட்டிலாம் வாழ்ந்து கடைசியே மதுரைக்கு வருவாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் கோவலன் அங்கே கல்வன் என்று சொல்லி அவனை கொலை செஞ்சுருவாங்க. சரியா? அதனால் கண்ணகி அங்கே இருக்கக்கூடிய மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனிடம் முறையிட்டு தன்னுடைய கணவன் கல்வன் அல்ல அப்படின்னு சொல்லி நீதி பெற்று விடுவாள். அதனால் தவறான நீதி வழங்கியதால் மன்னனும் இறந்து விடுவான். அதுக்கப்புறம் இந்த மதுரை மாநகரையே தீக்கு இரையாக்குவேன் என்று கூறி தீக்கும் இரையாக்கி விடுவாள். அதுக்கப்புறம் சேரன் செங்குட்டுவன் ஆண்ட பகுதி மலைப்பகுதிக்கு வருவான். அப்படி வரும் பொழுது அங்கே இந்திரனும் கோவலனும் கண்ணகியை வானுலகத்திற்கு அழைத்து சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு காட்சியை அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள் குறவர்கள் அவங்க பார்த்தாங்க. அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது. பாடலுக்கு போவோம். திருமா பத்தினிக்கு அமரருக்கு அரசன் தமர் ஈண்டி அவள் காதல் கொழுனனை காட்டி அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும் அப்படின்னு சொல்லி பாடல் கொடுத்துருக்காங்க. திருமா பத்தினிக்கு, திரு அப்படின்னா இங்கே அழகிய, மா அப்படின்னா பெருமையான, பெருமையுடைய, பத்தினி பத்தினியின் பொருட்டு, இங்கே பத்தினி யாரு? கண்ணகியின் பொருட்டு, கண்ணகிக்காக அப்படிங்கிற பொருள். அமரருக்கு அரசன், தேவர்களின் அரசனாகிய இந்திரன். அமரர்னா யாரு? தேவர். தேவர்களுக்கு அரசன் யாரு? இந்திரன். தமர் ஈண்டி, தமர் ஈண்டி அப்படின்னா நெருங்கி அவள் காதல் கொழுனனை காட்டி, அவளுடைய, அவள்னா என்னது? அவளுடைய காதல் அன்பு மிகுந்த, கொழுனன் அப்படின்னா கணவன், கணவனை காட்டி அவளோடு எம் கண் புலம், கண்ணா கண்ணு தான், புலம் அப்படின்னா காட்சி, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கண் புலம் அந்த காட்சி காணும்போதே விண்புலம் போயது. விண்
விண்ணுலகிற்கு சென்றார்கள், அழைத்து சென்றதை எங்கள் கண்கள் கண்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே கோவலன், கண்ணகி, இந்திரன் மூவரும் விண்ணுலகத்திற்கு சென்றார்கள். இரும்பூது போலும், இது எங்களுக்கு அதிசயமாக தோன்றுகிறது. இந்த காட்சியானது எங்களுக்கு எப்படி இருக்கிறது? அதிசயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பாடலோட பொருள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மதுரையை எரித்து விட்டு வந்த கண்ணகி மலை மேல் உள்ள வேங்கை மரத்தடியில் நின்றிருந்தாள். அப்பொழுது இந்திரன் அவள் கணவன் கோவலனோடு வந்து அவளை வானுறுதியில் வானுலகிற்கு அழைத்து சென்ற காட்சியை கண்ட குன்றக்குறவர்கள் கூறிய கூற்றுதான் இங்கே நமக்கு பாடலாக விளக்கப்பட்டுள்ளது. சரியா? அதான் இந்த பாடல். திருமா பத்தினிக்கு அமரருக்கு அரசன் தமர் வந்து ஈண்டி அவள் காதல் கொழுனனை காட்டி அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அச்சம், அச்சம் அப்படின்னா என்னது? பயம். அதாவது யானை சினந்து வர மகளிர் நடுங்கி அஞ்சுவதை வெளிப்படுத்துவது. யானை, புலி ஆகியவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த பயமாக இருக்கும். சரியா? அது மதம் பிடித்த யானை கோபம் முற்றால் நமக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். யானை பார்ப்பதற்கு மிகப்பெரிய விலங்கு, அதை பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே பயமாக இருக்கும். அதுவும் நம்ம பக்கத்தில் அருகில் வரும் பொழுது இன்னும் பயமாக இருக்கும். சரியா? குறிஞ்சி பாட்டில் அதை பற்றி ஒரு பாடல் தான் நமக்கு இங்கே இடம்பெற்றுள்ளது. பாரு. மையல் வேளம் மழங்களின் எதிர்வர உய்வு இடம் அறியேம் ஆகி ஒய்யென திருந்துகோள் எழ்வளை கெழிப்ப நானு மறந்து விதுப்புற மனத்தேம் விரைந்து அவர் பொருந்தி சூரூரு மஞ்சையின் நடுங்க. தன்னை பாடலை ஒரு முறை பாருங்க. மையல் வேளம் மடங்களின் எதிர்தர உய்ய இடம் அறியேம் ஆகி ஒய்யென திருந்துகோள் எழ்வளை கெழிப்ப நானு மறந்து விதுப்புறு மனத்தே விரைந்து அவர் பொருந்தி சூரூரு மஞ்சையின் நடுங்க. மையல் வேளம் அப்படின்னா மதம் பிடித்த, வேளம்னா யானை. மையல்னா இங்கே என்னது? மதம் பிடித்த யானை. மடங்களின் எதிர்தர கூற்றுவனை போல எங்கள் எதிரில் வர. மடங்கள்னா சிங்கம், இங்கே வந்துட்டு கூற்றுவன் அப்படிங்கிற பொருளில் வருகிறது. கூற்றுவன் போல, யமனை போல எங்கள் எதிர்தர, எதிரே வர. உய்வு இடம் அறியோம் ஆகி. உய்வு அப்படின்னா தப்பிக்க இடம் தெரியாமல். உய்வுனா என்னது? வேற இடத்துக்கு போக எங்களுக்கு தெரியாமல். அறியோம் ஆகி தப்பிக்க இடம் தெரியாமல். ஒய்யென, ஒய்யென அப்படின்னா விரைவாக, விரைவாக. ஒய்யென அப்படின்னா விரைவாக. திருந்துகோள் எழ்வளை கெழிப்ப. திருந்துகோள் எழ்வளை அப்படின்னா திருத்தமான ஒளி உடைய வளையல்கள். எழ்வளை அப்படின்னா வளையல்கள். திருத்தமான ஒளி உடைய வளையல்கள். கெளிப்ப அப்படின்னா ஒலிக்க. கெளிப்பன் அப்படின்னா சத்தம். அந்த கையில் மகளிர்கள் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வளையல்கள் ஒலிக்க. சரியா? அதுவும் ஒளி உடைய, நல்ல தகதகன்னு மின்னுது. அது இல்லாமல் அப்படி கையில் வேகமாக ஓடும் பொழுது அது சத்தமும் ஏற்படுத்துகிறது. நானும் மறந்து. நானுன்னா இங்கே நாணம் மறந்து, மறந்து விட்டு. விதுப்புற மனத்தை. விதுப்புற அப்படின்னா நடுங்கும் மனத்தை உடையவர்களாக நாங்கள் என்ன பண்ணோம்னா விரைந்து, வேகமாக அவர் பொருந்தி. பக்கத்தில் ஒரு ஆண்மகன் நிற்கிறான், அவங்கக்கிட்ட போய் பக்கத்தில் நிற்கிறோம். அதாவது பெண்கள் எப்பயுமே ஆண்கள் இருக்கும் பொழுது பக்கத்திலலாம் போய், யாரும் தெரியாத ஒரு ஆண் பக்கத்திலலாம் போய் நிற்க மாட்டாங்க. சரியா? ஆனால் இப்போ பயத்தில் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க? விதுப்புற அப்படின்னா என்னது? நடுங்கும் மனத்தை உடையவர்களாக. மனத்தை அப்படின்னா மனம், மனத்தை உடையவர்களாக. விதுப்பு அப்படின்னா நடுங்கு, ஒரு நடுநடுக்கம், ஒரு பயம், ஒரு பயத்தோட மனம் ஃபுல்லாக பயத்தோட, மனம் முழுவதும் பயத்தோட விரைந்து வேகமாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க. சூருரு மஞ்சையின் நடுங்க. சூர் உரு அப்படின்னா என்னது? கடவுளின் வாகனமாகிய மஞ்சை அப்படின்னா மயில். மயில் நடுங்க. மயிலை போல நாங்கள் நடுங்கி நின்றோம். மயில் நடுங்குவது போல, கானகத்தில் நிற்கக்கூடிய குளிரால் மயில் நடுங்குவதைப் போல நாங்களும் என்ன பண்ணோம்? இந்த மதம் பிடித்த யானையை கண்டு எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் அருகில் இருந்த ஒரு ஆண் பக்கத்தில் போய் அப்படிலாம் நாங்கள் நிற்க மாட்டோம். எங்களுக்கு உயிரை காட்டிலும் முக்கியமானது என்னது? நாணம்.
நாணம் அப்படின்னா நாணம். அந்த நாணத்தையும் விட்டுட்டு நாங்கள் வேகமாக போய் அவன் அருகில் நின்று கொண்டோம். எதை போல அப்படின்னா கடவுளின் வாகனமான சூர் அப்படின்னா கடவுள், உரு அப்படின்னா என்னது வாகனம், வாகனமாகிய மஞ்சை மயிலை போல நாங்கள் போய் நின்றுக்கிட்டோம் பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மதம் பிடித்த யானை மரங்களை முறித்தது, கார்கால மேகம் இடிப்பது போல முழங்கியது, உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காண இயலாமல் மனம் நடுக்கம் அடைந்தும் உயிரினும் சிறந்த நாணத்தை, நாணம்தான் முக்கியமானது, உயிரை காட்டிலும் சிறந்தது, அதை காக்க மறந்து போயிட்டோம். மறந்துட்டு வளையல்கள் ஒலிக்க விரைந்து ஓடிச் சென்று அவனை சேர்ந்து மயில் போல் நடுங்கி நின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் இந்த பயம். அதாவது எங்களுக்கு பயம் வந்ததுனால எங்களையே நாங்கள் மறந்துட்டு என்ன பண்ணோம், அருகில் இருந்த ஒரு ஆண்மகனிடம் போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சம் வந்தால் எல்லாருமே அப்படி தான். நீங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்குறீங்க கம்பீரமாக, ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா நாங்களாம் பயந்துக்க மாட்டோம் அப்படின்னு போவீங்களா? அப்படிலாம் போக முடியாது. பயந்துட்டு என்ன பண்ணுவோம், ஓடுவோம் இல்லையா? அதுபோல் இந்த மகளிரும் ஓடுகிறார்கள். அதுதான் நம்மளுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது குறிஞ்சிப்பாட்டில் இருக்கக்கூடிய பாடல். அடுத்தது பெருமிதம். பெருமிதம் அப்படின்னா என்னதுன்னா பெருமை. பெருமிதம் அப்படின்னா என்னது, பெருமை. சரியா? பெரும் வீரன் ஒருவன் தனியாக பெரும் படையை எதிர்க்கும் பெருமிதத்தை, அவனுடைய பெருமையை குறிப்பிடுதல் தான் இங்கே பாடல். அதாவது ஒரு வீரன் பெரும் படையை, மற்ற பகைவருடைய படையை தனி ஒருவனாக நான் எதிர்ப்பேன் என்று தன் மன்னனிடம் குறிப்பிடும் பாடல் தான் நமக்கு இங்கே பாடல் பகுதியாக வந்துள்ளது. பார்ப்போம். உரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின் சிறு சுடர் முற்பேர் இருளாய் கண்டாய், எரிசுடர் வேல் தேங்குளாம் பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னொடு பாங்களா மன்னர் படை. அதுதான் நம்மளுக்கு பாடப்பகுதி. சரியா? ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து தான் பார்க்கணும் கண்ணை பொருள், அப்போ தான் பொருள் சரியாக வரும். எரிசுடர் வேல். எரிசுடர் வேல்னா எரிவதற்குரிய ஒளிமிக்க வேல். சரியா? அதாவது நல்லா கூர்மையாக இருக்கக்கூடிய வேல். தேங்குளாம் பூந்தெரியல் தேர்வேந்தே. தேங்குளாம் அப்படின்னா தேன் நிறைந்த, தேங்குளாம் அப்படின்னா தேன் நிறைந்த, பூந்தெரியல் பூனா பூ தான், தெரியல்னா மாலை, தெரியல்னா என்னது மாலை, பூ மாலையை உடைய தேர்வேந்தே தேரை உடைய வேந்தே அரசனே, நின்னோடுனா உன்னுடன் உன்னோடு பகை கொண்ட பாங்களா மன்னர் படை. பாங்கல் அப்படின்னா போர் செய்ய வந்துள்ள பகை அரசனின் பெரும்படையை பாங்களா மன்னர் படை. அதாவது அரசர்கிட்ட ஒரு பெரும் வீரன் சொல்கிறான், அதாவது தேன் போன்ற பூமாலையை அணைந்த தேர்வேந்தே, நீ வந்துட்டு எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஒரு சிறந்த வீரன் தான். சரியா? உன்னை எதிர்க்க வந்த பெரும் படையை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான்னா, உரு சுடர் வாளோடு ஒரு கால் விலங்கின், ஒளி வீசுகின்ற, உரு சுடர் அப்படின்னா ஒளி வீசுகின்ற, வாளோடு அப்படின்னா வாளை கொண்டு, ஒரு கால் விலங்கின் அப்படின்னா நான் தடுப்பேன், ஒரு கால் விலங்கினா நான் தடுப்பேன், சிறு சுடர் முற்பேர் இருளாய் கண்டாய். சிறு சுடர் அப்படின்னா சிறிய சுடர், முற்பேர் முன்னாடி வந்துச்சுன்னா இருளாய் கண்டாய், இருளானது விலகிவிடும். அதாவது பெரிய இருளாக இருந்தாலும் சிறிய விளக்கு வெளிச்சம் இருந்ததுன்னா அந்த இருள் என்ன ஆயிரும், விலகிவிடும். அதுபோல் பெரும் படையாக இருந்தாலும் நான் வந்து ஒரு சிறியவன் தான், இருந்தாலும் என் வீரத்திற்கு முன்னாடி அந்த படை தோற்கடிக்கப்படும் அப்படின்னு தன்னுடைய பெருமையை கூறுகிறான். அதாவது என்னது, சிறு சுடர் முற்பேர் இருளாய் கண்டாய், என் முன்னால் அப்பெரும்படையானது சிறு விளக்கின் முன் பெரிய இருளானது மறைவது போல் ஓடிவிடும், அதை நீ கண்டிப்பாக பார்ப்ப அப்படின்னு சொல்கிறான். அதுதான் இந்த பாடலோட பொருள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எரிசுடர் வேல் தேங்குளாம் பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னோடு பாங்களா மன்னர் படை. அதாவது எரிவதற்குரிய ஒளிமிக்க வேலினையும் தேன் நிறைந்த பூ மாலையினை உடைய தேர்வேந்தனே,
உன்னுடன் பகை கொண்டு போர் செய்ய வந்துள்ள பகை அரசனின் பெரும்படையை ஒளி வீசுகின்ற வாளை கொண்டு நான் தடுப்பேன். அது எப்படி இருக்குன்னா, என் முன்னால் அப்பெரும் படையானது சிறு விளக்கின் முன் பெரிய இருளானது மறைவது போல என்னை விட்டு ஓடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எரிதற்குரிய ஒளிமிக்க வேலினையும் தேர் நிறைந்த பூ மாலையினையும் உடைய தேர்வேந்தனே, வாளுடைய பகையரசன் பெரும்படையை நான் தடுப்பேன். எவ்வளோ பெரிய படை வந்தாலும் நான் தடுத்து விடுவேன். என் முன் அப்பெரும்படை சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவது போல ஓடிவிடும் அப்படின்னு சொல்லி இவனுடைய பெருமையை, அதாவது ஒரு வீரன் அரசனிடம் சொல்லுவது தான் நமக்கு இங்கே பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவனுடைய பெருமையை அவனே கூறுவது, அதுதான் பெருமித சுவை. அடுத்தது வெகுளி. வெகுளி அப்படின்னா சினம். வெகுளினா என்னது? சினம். சினம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோபம். அதாவது தன்னை இளையவன் என்று எள்ளிய பகைவேந்தர் மீது பாண்டிய நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுவதுதான். சரியா? நம்மளுக்கு பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இவனை சிறியவன் அப்படின்னு எள்ளி நகையாடிய பாண்டியன் என்ன பண்ணுறான்? கோவப்பட்டு வஞ்சின கடுமையான சொற்களால் கூறுவது தான் நமக்கு இங்கே பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது. சிறுதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அரும் சமம் சிதைய தாக்கி முரசமுடு ஒருங்கு அகப்பட என் ஆயின் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் நம்மளுக்கு இங்கே பாடல். இது புறநானூற்றில் இருக்கக்கூடியது. சிறுதுப்பு மிகுந்த வலிமையுடைய அஞ்சாது என்னை கண்டு அஞ்சாமல். சிறுதுப்பு அப்படின்னா என்னது? உருதுப்பு. உருதுப்பு அப்படின்னா உருனா மிகுந்த, உருனா என்னது? மிகுந்த. துப்பு அப்படின்னா வலிமை உடைய. அஞ்சாது என்னை கண்டு அஞ்சாமல் உடல் சினம் செருக்கி. உடல் சினம் செருக்கி அப்படின்னா ஆங்காரத்தோடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அகங்காரத்தோடும் கோபத்தோடும் சிறு சொல் சொல்லிய இழிவான சொற்களை பேசிய. சிறு சொல் அப்படின்னா இழிவான சொற்களை சொல்லிய சினங்கெழு வேந்தரை. சினம்னா கோபம் மிக்க வேந்தரை மன்னரை அரும் சமம் சிதைய தாக்கி. அரும் சமம் அப்படின்னா பெரிய, சமம்னா போரில், சிதைய தாக்கி அழிய, தாக்கி சிதையனா என்னது? அழிய, தாக்கி முரசமுடு அப்படின்னா முரசு, அவர்களோட முரசுகளோடு ஒருங்கு அகப்பட என்னாயின் அவர்களையும் ஒன்றாக, ஒருங்குனா ஒன்றாக, அகப்பட அப்படின்னா கைப்பற்றுவேன் நான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னை இழிவாக பேசிய சினமிக்க வேந்தர்களை நான் என்ன பண்ணுவேன்? பெரிய போரில் அவங்க அழியிறமாறு அவங்களுடைய முரசுகளையும் ஒருங்கே கைப்பற்றுவேன். அவங்களையும் கைப்பற்றிடுவேன், அவங்களுடைய முரசையும் நான் கைப்பற்றி வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்கே நமக்கு பாடலாக வந்திருக்கு. அதாவது தன்னுடைய வலிமையை கண்டு அஞ்சாமல் தன்னை பற்றி இழிவாக பேசிய பகை மன்னர்களை போரில் வென்று அவர்களையும் அவர்களது முரசுகளையும் தான் கைப்பற்றுவதாக பாண்டிய மன்னன் கூறினான். அதுதான் நம்மளுக்கு இங்கே பாடல். அவ்வாறே தலையாங்கானம் என்ற இடத்தில் நடந்த போரில் வென்று தன் சபதத்தை நிறைவேற்றினான். அதனால தான் இவனுக்கு தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பெயர் வந்தது. சரியா? அவன் எப்படி சபதம் செய்தானோ அதே போல போரிலும் வெற்றி பெற்றான். அடுத்தது உவகை. உவகைனா என்னது? மகிழ்ச்சி. உவகைனா என்னது? மகிழ்ச்சி. மலை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணனாகிய கண்ணனை கண்ட குந்தியின் மகிழ்ச்சி தான் நமக்கு இங்கே பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கருநிற மேகத்தை கண்டவுடன் மயிலானது என்ன பண்ணும்? தன்னுடைய தோகையை விரித்து ஆடும் இல்லையா? அதே போல தன்னுடைய மருமகனான கண்ணனை, பகவானை, கிருஷ்ணனை கண்டவுடன் குந்தி மகிழ்ந்த செய்தி தான் நமக்கு இங்கே செயலாக கொடுக்கப்பட்டுள்ளது.
மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாள் திண்டிரன் மருகன் தன்னை சென்றதிற் கொண்டு கண்டு வெண்டிரை மகரவேலை விரிபுணன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர்பசும் தோகை போன்றாள். பாடல் இன்னொரு முறை பாருங்க. மண்டல மதியம் மன்ன மாசரு முகத்தினாலும் திண்டிரன் மருகன் தன்னை சென்றதிற் கொண்டு கண்டு வெண்டிரை மகரவேலை விரிபுணன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர்பசு தோகை போன்றாள். பசும் தோகை, பசுமையான தோகை. மண்டல மதி அப்படின்னா முழுமையான நிலவு, முழு நிலவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். முழு நிலவை அண்ணன்னா ஒத்த போன்ற, முழு நிலவை போன்ற மாசரு முகத்தினாலும், மாசரு குற்றமில்லாத முகத்தை உடைய குந்தி. மாசு அப்படின்னா குற்றம், மாசரு அப்படின்னா குற்றம் இல்லாத முகத்தை உடைய இந்த குந்தி திண்டிரன் மருகன் தன்னை, திறன் மிக்க, திண்டு அப்படின்னா திறன், வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க, வலிமை மிக்க மருகன் மருமகன் தன்னை சென்று எதிர்கொண்டு கண்டு, சென்று அப்படின்னா அவன் வருவதை பார்த்து உடனே இவர் என்ன பண்ணுறா, எதிர்கொண்டு வரவேற்கிறாள். அதுதான் மருமகன் தன்னை சென்று எதிர்கொண்டு கண்டு, அதாவது அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணா, முன்னாடி போய் வரவேற்கிறாள். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டை விட்டு வெளியில் ஒரு 4-8 வந்து அவங்கள வரவேற்போம் இல்லையா, அதுபோல் இவ்வளவு என்ன பண்ணுறாரு, எதிரே போய் வரவேற்கிறாள். வெண்டிரை மகர வேலை, வெண்டிரை அப்படின்னா என்னது, வெண்மையான அலை, திரைனா அலை, அலையுடைய, மகர வேலை அப்படின்னா நிறைந்த கடல், அலைகள் நிறைந்த கடல், திரைனா அலை, அலைகள் நிறைந்த கடல், விரிபுணன் விரிந்த புனல், நீரை உடையது, அந்த நீரை முகந்து தோன்றும், முகந்து அப்படின்னா எடுத்துக்கிட்டு போகும், எது, கொண்டலை, கொண்டலைனா என்னது, மேகம், அதாவது நீல நிறமுடைய கடலில் இருக்கக்கூடிய அந்த புனல், புனல்னா நீர், நீரை மேகமானது எடுத்து போகும். மகிழ்ந்து காணும், அப்படி எடுத்துட்டு போகிற அந்த மேகத்தை கண்டு மயிலானது என்ன பண்ணும், மேகத்தை பார்த்த உடனே மயிலானது தன்னுடைய தோகையை விரித்து ஆடும், குளிர்ச்சி பொருந்திய பசுமையான தன்னுடைய தோகையை விரித்து ஆடும். அதுபோல அதாவது கடலில் இருக்கக்கூடிய நீரை மேகமானது எடுத்துட்டு போகுது, அந்த மேகத்தை பார்த்த உடனே மயிலானது தன்னுடைய தோகையை விரித்து ஆடுகிறது. அந்த மயிலை போல குந்தி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கண்ணனை வரவேற்றாள் அப்படின்னு நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த பாடலோட பொருள். அதான் மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினாலும் திண்டிரன் மருகன் தன்னை சென்றதிற் கொண்டு கண்டு வெண்டிரை மகரவேலை விரிபுணன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர்பசும் தோகை போன்றாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முழு நிலவு முகத்தால் இந்த குந்தி திறன்மிக்க மருமகன் கண்ணனை எதிர்கொண்டு வரவேற்றாள். வெள்ள அலைகள், வெண்டிரை அப்படின்னா வெள்ளை அலைகள், அலைகளுடைய நிறம் எப்படி இருக்கும், பார்ப்பதற்கு வெண்மையாக தான் இருக்கும், ஆனால் தண்ணீருக்கு நிறம் கிடையாது. வெள்ளலைகள் நிறைந்த நீலக்கடலின் நீரை முகந்து வரும் மேகத்தை கண்ட தோகை மயில் போல மகிழ்ந்து வரவேற்கிறாள். யாரை அப்படின்னா கண்ணனை. அதுதான் இங்கே மகிழ்ச்சி, அதாவது நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னா நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அதுதான் இங்கே மகாபாரதத்திலிருந்து நமக்கு பாடலாக கொடுத்துருக்காங்க. ஓகே கண்ணே, நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மருட்கை, வியப்பு, அதுக்கு கண்ணகியோட அந்த நிலையை பார்த்தோம். அதுக்கப்புறம் அச்சம், யானையை பார்த்தோம். மகளிரோட நிலை, அச்சத்தை பார்த்தோம். பெருமிதம், அதாவது ஒரு வீரன் தன்னுடைய பெருமையை பற்றி கூறுவது. அதுக்கப்புறம் வெகுளி, மன்னன் ஒருவன் கோவப்பட்டு சொல்லக்கூடிய அந்த செயல் பகுதியை பார்த்தோம். அதுக்கப்புறம் உவகை, மகிழ்ச்சி. சரியா, மொத்தமாகவே சுவை 8 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. சரியா, அந்த காலத்தில் படங்களில் கூட இந்த எண் வகை சுவையுடன் படங்கள் ஒன்று கூட இயற்றப்பட்டது. சரியா, அந்த மாதிரி நம்ம உடலில் தோன்றக்கூடிய அந்த எண் வகை சுவையை தான் செயலாக இயற்றியுள்ளார்கள். அதுதான் நமக்கு இங்கே பாடமாகவும் வந்திருந்தது. இதனுடைய பொருள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி குழந்தைகளே, இந்த பகுதி இதோட முடிவு பெற்றது.
அடுத்த பகுதி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி குழந்தைகளே.